ஈகோயோ எஞ்சி இருக்கிற பாவத்தையும் மேற்கொண்டு இவ்வளோ உயர்வான குடும்ப ஸ்டாண்டர்டை நம்ம எப்படி வாழ முடியும்? அதையெல்லாம் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த சத்தியங்களை ஆழமாக நம்ம பறிச்சுக்கும் போது தான். பவுலோடு தேவனை ஆராதித்து உன்னதங்களில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னு பார்க்கும்போது நம்ம மனது புதிதாகிறதுனாலேயே நாம் மறுரூபம் ஆகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ஆராதனை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அதனோட பிரதிபலிப்பு தாங்க வாழ்க்கை. பாருங்களேன், ஆராதனை எவ்வளோ உண்மையாக ஆழமாக இருக்கிறதோ அவ்வளோ தரமான வாழ்க்கை நமக்கு இருக்கும். அந்த ஆராதனை ஆழமாக உயர்வாக இருப்பதற்குத்தான் பவுல் முதல்ல நமக்கு சொல்லித்தராரு. பாருங்களேன், அப்படி ஒரு ஆராதிக்கிற, அப்படி தேவனை மகிழ்ந்து மதித்து துதிக்கிற மக்கள் தான் அந்த தேவனை மகிமைப்படுத்தணும்னு சிறந்த வாழ்க்கையை வாழ முயல்வாங்க. அதுதான் நம்ம இங்கே